தேவ சமூகத்தில் அமர்ந்து கொள்வோம். இதுவரையிலும் நடத்தினவர் இனிமேலும் நம்மை நடத்துவாரா? ஹல்லேலூயா. கடந்த வாரம் முழுவதுமாய் காத்தவர், இந்த மாதத்தின் 17 நாட்களை காத்து 18வது நாளிலே தேவனை ஆராதிக்கும்படியாய் அழைத்து வந்தவர், இந்த வருஷத்தின் 199வது நாளிலே தேவ சமூகத்தில் வரும்படியாய் இரக்கம் செய்தவர், மிகுதியாக இருக்கிற 166 நாட்களும் ஆண்டுடைய வருகை தாமதிக்குமானால் அவர் நம்மை நடத்துவாராக. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். வேதத்தில் உள்ள வசனங்கள் எல்லாம் ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது என்பதாய் வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். வேதத்தில் உள்ள எல்லா வசனங்களும் முக்கியமான வசனம். அதே போல ஒவ்வொரு வாரத்திலும் தேவ ஆவியானவர் நமக்கு போதிக்கிற, நமக்கு கற்றுத்தருகிற ஒவ்வொரு வசனங்களும் அது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. ஏன்னு சொன்னா அந்த வாரத்துக்கு தேவையான, மிகுதியான நாட்களுக்கு தேவையான காரியங்களை தான் கர்த்தர் நமக்கு போதித்து நடத்தி கொண்டு வருகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த நாளிலும் நம்முடைய தேவன் நல்லவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவர் அன்பானவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எப்படி அவருடைய சுபாவங்கள், அவருடைய குணாதிசயங்கள், நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் எப்பேற்பட்டவர் என்பதை எல்லாம் நாங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறோம். அதே போல நாம் நீங்களும் ஆராதிக்கிற தேவன், அவர் நமக்கு பூரண சுதந்திரத்தை கொடுத்திருக்கிற தேவன். எப்படி சுதந்திரம்? பூரண சுதந்திரம், ஃபுல் ஃப்ரீடம். கொஞ்சம் கிடையாது, கொஞ்சம் சுதந்திரம் கிடையாது. ஆதி முதல் கொண்டு நாம் பார்ப்போமானால் தேவன் நமக்கு பூரண சுதந்திரத்தை கொடுத்து அவர் நடத்தி வருகிறார். ஆதாம் ஏவாள் படைக்கப்பட்டதான நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரையிலும் தேவன் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். எப்படின்னு சொல்லி பார்த்தா, சில பரிசுத்தவான்களை மாத்திரம் சுட்டி காண்பித்து வசனத்துக்கு நேராய் கடந்து போகும்படியா நான் விரும்புகிறேன். ஆதாம் ஏவாள் 2 பேரையும் கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலே வைத்த பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் உண்டாக்கின பின்புதான் ஆண்டவர் சொன்னார், எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு சுதந்திரம் உண்டு. எல்லா மரத்தின் செடி கனிகளையும் இங்க சாப்பிடலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனால் நன்மை தீமை அறிகிறதான மரத்தின் கனியை மாத்திரம் புசிக்க வேண்டாம். புசிக்கிறதா புசிக்கலாம், ஆனா புசிக்கிற நாளிலே நீங்கள் சாவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அதையும் உங்களுக்கு வேணும்னா செய்யலாம், தப்பு கிடையாது. ஆனா அதை உண்கிறதான நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள். இதுதான் ஆண்டவருடைய சுதந்திரத்தை கொடுத்து ஆண்டவர் வைத்ததான ஒரு நிபந்தனை. அதே போல ஆபிரகாம் லோத்தினுடைய வாழ்க்கையில நீங்கள் பார்ப்பீர்களானால், ஒரு காலகட்டத்தில் தேவன் ஆபிரகாமை பிரித்தெடுத்து தன்னுடைய சொந்த தேசத்தை, சொந்த தகப்பனுடைய வீட்டை விட்டு கர்த்தர் காண்பிக்கிறதான தேசத்துக்கு போகும்படியாய் அனுப்பின பின்பதாக ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தது நிமித்தமாக அவருடைய ஆடு மாடுகள் பெருகினது. அவருடைய ஆசீர்வாதம் திரளாய் மாறிக்கொண்டிருந்தது. அதன் நிமித்தமாய் லோத்துவினுடைய வேலைக்காரர்களுக்கும் ஆபிரகாமுடைய வேலைக்காரர்களுக்கும் இடையிலே சின்ன வாக்குவாதங்கள், சண்டைகள் உண்டான. அப்பொழுது ஆபிரகாம் சொன்னார் லோத்துவை பார்த்து, நானும் நீனும் சகோதரர்களாக இருக்கிறோம், நமக்குள்ளே சண்டை சச்சரவுகள், பிணக்குகள் இருக்கக்கூடாது. எனவே இந்த நாளிலே நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்து ஒரு முடிவை எடுப்போம். இந்த தேசம் முழுவதுமாய் நமக்கு முன்பதாக இருக்கிறது. நீ வடக்கே போனால் நான் தெற்கே போகிறேன், நீ கிழக்கே போனால் நான் மேற்கே போகிறேன் என்று சொல்லி அவர்கள் 2 பேரும் சொன்ன பிறகு அந்த இடத்திலும் ஒரு சுதந்திரம், லோத்துவுக்கு ஒரு சுதந்திரம் உண்டாகுது. ஆபிரகாம் சொல்லுறான், உனக்கு விருப்பமானபடி நீ இங்க போனா நான் அங்க போறேன், நீ அங்க போனா நான் இங்க போறேன். அப்ப லோத்து தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்து, வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், அவன் சோதோம் குமோராவை பார்த்த பொழுது அது கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்தது என்பதாய் அவன் காண்கிறான். லோத்து கர்த்தருடைய தோட்டத்தை பார்த்தானா? கிடையாது. ஆனால்
அந்த தோட்டம் அப்படிதான் இருந்திருக்குன்னு சொல்லி அவர் என்ன செய்கிறான்? கற்பனை பண்ணுகிறான், இமேஜின் பண்ணுகிறான். பண்ணி அந்த தூரத்தில் தெரிந்துதான் அந்த சோதம் குமாரா கர்த்தரை தோட்டத்தை கொண்டு இருந்தது நிமித்தமாய் அவன் என்ன செய்கிறான்? நான் அந்த பக்கமாய் போகிறேன் என்று சொல்லி அவன் தன்னுடைய சுதந்திரத்தை தெரிவு செய்தான். ஆனால் போய் சேர்ந்ததான சோதம் குமாராவிலே ஓரின சேர்க்கை பாவமான காரியங்கள் இருந்தது நிமித்தமாய் இந்த தேசத்தை தேவன் அழித்தார். மூன்றாவதாக சிம்சோன். அவனுக்கும் அவனை கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு கூட பிறப்பிக்க பண்ணி, வேதத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த பெற்றோருக்கு தான் ஆண்டுடைய தூதன் வந்து சொல்லுங்க, அந்த பிள்ளைகளை இப்படியாய் வளர்க்க வேண்டும், சவரகன் கத்திப்படக்கூடாது, அவன் நசரேய விரதமாய் இருக்க வேண்டும், அவன் என்னது திராட்சரசம் பருகக்கூடாது அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை சொல்லி பிள்ளையை வளர்க்க வேண்டியதான பிரகாரமாய் வளர்க்கும்படிக்கு கட்டளை கொடுக்கப்பட்டு பிறந்தவன் தான் சிம்சோன். ஆனா அந்த சிம்சோன் தன்னுடைய வாழ்க்கையிலே தனக்கு கொடுக்கப்பட்டதான சுதந்திரத்தை இருமாப்பாய் பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய இஷ்டப்படி நடந்து தன்னுடைய அபிஷேகத்தை இழந்தான், தேவனுடைய நோக்கத்தை இழந்தான். கடைசியில என்ன நடந்தது? கண்கள் பிடுங்கப்பட்டவனாய் ஆயிரங்களுக்கு முன்பதாய் ஒரு கேலிக்கு இடமுள்ள ஒரு பாத்திரமாய் மாறினான். அவன் கண்களுக்கு பார்த்த பொழுது அநேக ஸ்திரீகள் நல்லவர்களாய் தோன்றுகிறார்கள், பிரியமானவர்களாய் தோன்றுகிறார்கள். அந்த நேரத்தில் அந்த தாய் தகப்பன் என்ன சொல்றார்கள்? அவனை நசரேய நான் இருக்கும்படிக்கு கர்த்தர் அழைத்தார் என்பதை அவர்கள் அவனுக்கு சொல்லாதபடி தாய் தகப்பன் என்ன சொல்றாங்க? ஏன் அந்நிய ஸ்திரீகளை நீ மணக்க வேண்டும்? நமக்குள்ளே, நம்முடைய இனத்துக்குள்ளே, நம்முடைய சாதிக்குள்ளே, நம்முடைய குலத்துக்குள்ளேயே பெண்கள் இருக்கிறார்களே, அவர்களை நீ மணக்கலாமே என்று சொல்லி கர்த்தருடைய திட்டத்துக்கு விரோதமாய் தகப்பன் தாயும் அவனை நடத்துகிறதை, ஆலோசனை சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே கர்த்தர் கொடுத்த அந்த அபிஷேகம், கர்த்தர் கொடுத்த அந்த அழைப்பு, கர்த்தர் வைத்த நோக்கம் இல்லாமல் போகிறது. சுதந்திரத்தை இருமாப்பாய் பாவித்தது நிமித்தமாயும் கர்த்தருடைய நோக்கத்தை சொல்லாதது நிமித்தமாய். அடுத்து யோசேப். அவனுடைய போத்திபாருடைய வீட்டிலே அவன் தான் பெரியவன். அவன் தரிசனம் காண்கிறான், சொப்பனம் காண்கிறான். அந்த சொப்பனத்தை சொன்னது நிமித்தமாய் தகப்பனால், தாயால், சகோதரர்களால் பகைக்கப்படுகிறான். பகைக்கப்பட்டு விற்கப்படுகிறான். விற்கப்பட்ட இடத்துல அவன் போய் அடிமையாயிருக்கிறான். செய்யாத குற்றத்துக்காய் சிறைச்சாலைக்கு போகிறான். சிறைச்சாலையிலிருந்து ராஜ அரண்மனைக்கு வந்த பின்பதாகவும் அவனுக்கு அநேக சோதனைகள் உண்டாகிறது. ஆன பொழுதிலும் தேவன் என்னை பார்க்கிறான், யார் என்னை பார்க்காவிட்டான், தேவன் என்னை பார்க்கிறான் என்று சொல்லி அவனுடைய சுதந்திரத்தை அவன் அவனுடைய எல்லைக்குள்ளே அவன் வைத்திருக்கிறான். இந்த சுதந்திரத்தை அவன் இருமாப்பாய் பயன்படுத்துகிறான். அவனுக்கு வேண்டுமானால் என்ன செய்திருக்கலாம்? அவளோடு கூட பாவம் செய்திருக்கலாம். போத்திபாரனுடைய மனைவியோடு கூட பாவம் செய்திருக்கலாம். அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, அவனையும் தவிர அந்த அரண்மனையில யாருமே இருக்கவில்லை. அவர்கள் 2 பேர் மட்டும்தான். அப்படி பாவம் செய்திருந்தா அடுத்த நாள் அவர் தான் ராஜா. போத்திபாருக்கு நஞ்ச வச்சு கொண்டிருப்பாங்க. ஆனாலும் தேவன் என்னை பார்க்கிறார் என்று சொல்லி தேவன் தனக்கு கொடுத்த அந்த சுதந்திரத்தை அவன் தன்னுடைய எல்லைக்குள்ளே அவன் வைத்துக் கொண்டதை நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். அதே போல மரியா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தாய், அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருந்தது. தூதர்கள் வந்து மங்கள வார்த்தை சொல்லுகிறார்கள். ஸ்திரீகளுக்குள்ளே, பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவளே, பிதாவாகிய தேவன் உன்னை தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பும்படியாக, இந்த பூமியில இரட்சகரை அவதரிக்க செய்யும்படியாக உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்ன பொழுது அவள் சொல்லி இருக்கிறான். சொன்னான், நானோ புருஷனை அறியேன், என்னுடைய பேர் பூமி தேசத்துல கெட்டு போகும், என்னை எல்லாரும் நிந்தனை அவமானமாய் பார்ப்பார்கள் என்று சொல்லியிருக்கலாம். ஆனாலும் அவள் என்ன செய்தால், தேவ சித்தம் நிறைவேறட்டும் என்று சொல்லி தன்னை தேவனுக்கு ஒப்புக் கொடுத்தார். தேவ சித்தம் நிறைவேறும்படியாக அதன் நிமித்தமாக இன்று நானும் நீங்களும்
விடுதலையோடு கூட ஆராதிக்க, பரலோகம் என்கிறதான ஸ்தானத்தை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாய் அந்த மரியாள் தன்னுடைய சுதந்திரத்தை தேவ சித்தத்துக்கு, தேவனுடைய திட்டத்திற்கு விட்டுக் கொடுத்தது நிமித்தமாய் நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்திற்கு சொந்தக்காரர்களாய் மாறியிருக்கிறோம். யோசேப், எந்த யோசேப்? இயேசு கிறிஸ்துவினுடைய வளர்ப்பு தந்தை. அவரும் கூட அவர் நீதிமானாய் இருந்தது நிமித்தமாய், வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கவில்லை, இந்த சம்பவங்களை சொல்லிக் கொண்டு போகிறேன். அவர் நீதிமானாய் இருந்தது நிமித்தமாய் மரியாளை வெட்கப்படுத்தாதபடி அவளை என்ன தள்ளி விடும்படியாய் அவன் தீர்மானித்தான். அவன் தீர்மானித்திருந்த பொழுது தூதனினால் சொல்லப்பட, இது தேவனால் உண்டானது, பரிசுத்த ஆவியினால் உண்டானது என்று சொன்ன பொழுது அவன் அதை ஏற்றுக்கொள்கிறான். அதாவது அவனுக்கு சுதந்திரம் இருந்தது, அவனுக்கு முடிஞ்சிருந்தது, அவனுக்கு அதிகாரம் உண்டு. அவளை திருமணம் செய்யவோ அல்லது தள்ளி வைக்கவோ அவனால் முடியும். ஆனால் தேவ சித்தத்தை அறிந்த மாத்திரத்திலே தேவ சித்தம் தன் மூலமாய் நிறைவேறத்தக்கதாய் அதை அவன் ஏற்றுக்கொண்டான். அடுத்து இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக இந்த பூமிக்கு கடந்து வந்தார். கடந்து வந்து வாழ்கிறதான நாளிலே ஒரு விசை பேதுருவிடத்திலே சீஷரிடத்திலே சொல்லுகிறார், நான் காட்டிக் கொடுக்கப்பட வேண்டும், என்னை சிலுவையிலே அல்லது மரணத்துக்கு என்னை ஒப்புக் கொடுப்பார்கள், நான் மரித்து 3 நாளிலே உயிர் தள்ள வேண்டும் என்று சொன்ன பொழுது பேதுரு இயேசு கிறிஸ்துவை தனிமையாய் கூட்டிக் கொண்டு சென்று அவரை கடிந்து கொள்ள ஆரம்பித்தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதாவது இயேசு கிறிஸ்துவையே கடிந்து கொள்ளுகிற அளவுக்கு பேதுருவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன இருந்தது? ஒரு உறவு. அந்த உறவு, அந்த அன்பு இல்லை என்று சொன்னால் நாங்கள் யாரையுமே கடிந்து கொள்ள முடியாது, யாரையும் திட்ட முடியாது, யாருக்கும் ஆலோசனை சொல்ல முடியாது. அப்படி அந்த உறவு இல்லை என்று சொல்லி திட்டினால் என்ன நடக்கும்? நம்மை விட்டு போய் விடுவார்கள் அல்லது நம்மை விட்டு பிரிந்து போய் விடுவார்கள். அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து பேதுருவை கூப்பிட்டு சொல்றாரு, அப்பாலே போ. என்னது பேதுரு வேணும்? சாத்தானே, உங்களை பார்த்து அப்பாலே போ சாத்தானே நீங்க என்ன செய்வீங்க? எல்லாம் ஒரு மனுஷன் இந்த பேச்சு கேட்க வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? சபையை விட்டே போயிடும். ஆனால் பேதுருவோ அதை செய்யவில்லை. அப்ப கடைசி வரையிலும் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்றும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்புக் கொடுத்தார். 40 நாள் ஞானஸ்தானம் எடுத்து 40 நாள் வனாந்தரத்திலே பிசாசினால் சோதிக்கப்படுகிறார். நமக்கு 3 சோதனைகள் மட்டும்தான் தெரியும். ஆனால் வசனம் சொல்லுகிறது அவர் 40 நாள் அளவும் சோதிக்கப்பட்டார். உபவாசம் பண்ணின 40 நாள் அளவும் அவர் சோதிக்கப்பட்டார். 3 சோதனைகள் மட்டும்தான் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 3 சோதனைகளில் ஒரு சோதனை என்னது? என் பிதாவாகி தேவனுடைய குமாரனே ஆனால் அவருடைய அந்த அந்த ஸ்தானத்துக்கே ஒரு சவால். இந்த கல் அப்பமாகும்படி செய்யும், மேலிருந்து குதியும், இதெல்லாம் நான் வந்து தருகிறேன் என்று சொல்லி பிசாசு காண்பிக்கும். ஒரு காரியத்தை வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாய் காண்பிக்கிறது. என்ன என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது உலகமும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. ஆனாலும் இந்த உலகத்தின் இன்றைய அதிபதி யார் என்று சொன்னால் பிசாசு. ஆண்டவர் கிடையாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் உண்டாக்கினார், ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார். அவர் தான் கர்த்தர், சிருஷ்டி கர்த்தர் அவர் தான். ஆனாலும் என்று ஆளுகை செய்ய வேண்டியதான ஸ்தானத்தை ஆதாம் அந்த நன்மை தீமை அறிகிறதான அந்த கனியை புசித்தது நிமித்தமாய் அதை சத்துருவுக்கு விற்று போட்டான். அன்று முதல் கொண்டு இன்று வரையிலும் உலகம் சத்துருடைய கருத்தில் இருக்கு. அதனால ஆண்டவர் சொன்னார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்திலே ஒன்றுமில்லை. எனவே இந்த நாளிலே எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த சுதந்திரத்தை நாங்கள் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் கேள்வி. நான் நேசிக்கிற, நான் அன்பு செய்த என்னுடைய ஒரு உயிர் சிநேகிதன் என்று சொல்லலாம்.
அவருக்கு அநேக காரியங்கள், கர்த்தருக்கு விரோதமாய் போய் கொண்டிருந்த காரியங்கள், கர்த்தருக்கு விரோதமாய் செய்த காரியங்கள், எல்லாரும் பாவம் செய்கிறது. நாம் எல்லாருமே மனுஷர்கள், யாருமே பாவம் செய்யல அப்படின்னு சொன்ன நாங்கள் எல்லாம் வேதம் என்ன சொல்லுகிறது? பொய்யர்கள். நாம் பாவம் செய்யல, நாம் பரிசுத்தவான் அப்படின்னா நாம் எல்லாருமே பொய்யர்கள். ஆனால் தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் தேவனுடைய கரத்திலே, அவருடைய கண்களிலே இரக்கம் பெறுவான் என்பதாய் வேதம் சொல்லுது. அப்பேற்பட்டதான் ஒருவனுக்கு ஆலோசனை சொல்லி 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 கடைசியில் அது கேட்காத நிமித்தமாய் அவனை விட்டு விலகும்படியாய் நேர்ந்தது. ஏன்? தேவன் மதப்படுதான் நமக்கு சுதந்திரத்தை கொடுக்கிறார். நமக்கு தேவன் சுதந்திரத்தை கொடுக்கிறார். அந்த சுதந்திரத்தை நாம் சரியாய் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால், அதை நாங்கள் சரியாய் பிரயோகப்படுத்தவில்லை என்று சொன்னால், தேவன் நம்மை என்ன செய்வார் சொல்லி நமக்கே தெரியாது. அதனாலதான் ஆதியாகமம் முதல் கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரையும் ஆண்டவர் மனுஷனுக்கு பூரண சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த சுதந்திரத்தை நாங்கள் சரியாய் தேவனுக்கு ஏற்ப, வசனத்துக்கு ஏற்ப நாங்கள் பிரயோகப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி இல்லை என்று சொன்னால் ஆண்டவருடைய வருகையிலே நாம் காணப்பட முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 11வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 11வது வசனம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதான் நம்முடைய ஆண்டவருடைய என்னது கட்டளை. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரம். அநியாயம் செய்யா, சரி, பிரச்சனையே கிடையாது. உன்னால முடிஞ்ச வரையும் அநியாயம் செய்ய. நீ அசுத்தமாயிருக்கிறியா? உன்னால முடிஞ்ச வரையும் நீ அசுத்தமாயிருக்க. நீ நீதி செய்கிறாய், உன்னால் முடிந்த வரையும் நீதி செய். நீ பரிசுத்தம் உள்ளவனாய் இருக்கிறாய், எல்லா நேரத்திலும் உன்னால் முடிந்த அளவு பரிசுத்தம் உள்ளவனாய். இதுதான் ஆண்டவருக்கு நமக்கு கொடுத்த சொல். Choice is yours. Choice is ours. தீர்மானம் அல்லது முடிவு எடுக்க வேண்டியது நான் நீங்கள். சொல்ல முடியாது. சில நேரங்கள் நான் சொல்லுவோம், அவங்கனால பண்ணேன், இவங்கனால பண்ணேன், அதனால பண்ணேன், இதனால பண்ணேன். வாய்ப்பே கிடையாது. கர்த்தர் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். எதை வேண்டுமானால் நீ செய்யலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனால் அதற்கு ஏற்ற பலன், அதற்கு ஏற்ற தண்டனை அல்லது அதற்கேற்ற கைமாறு அல்லது அதற்கேற்ற பரிசு நமக்கு உண்டு என்பதை நாங்கள் மறந்து போக கூடாது. அதனால ஆண்டவர் சொல்றார், அநியாயம் செய்கிறோம் இன்னும் அநியாயம் செய்யும். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உலகமே அநியாயத்தினால் நிரம்பி இருக்கிறது. எங்கேயாவது நல்லதை பார்க்க முடியுதா? உலகத்துல கூட நல்லதை பார்க்கலாம், சபையில நல்லதை பார்க்கவே முடியுது. சபை எப்படி இருக்குமோ அத மாதிரிதான் உலகம் இருக்கும். உலகத்தை பிரதிபலிக்கிறது சபை. அப்ப சபை ஒழுங்கா இருக்குமானால், சபை சரியா இருக்குமானால் உலகம் சரியா இருக்கும். சபையை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது யாரு? தேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது சபை. உதாரணமாய் பார்த்தீங்கன்னு சொன்னா, பாராளுமன்றம்னா தேசத்தை என்ன செய்யறது? பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. நம்முடைய தேசத்தை மற்ற தேசங்களுக்கு காண்பிக்கிறது எது? நம்முடைய பாராளுமன்றம். இந்த தேசத்தின் பிரதிநிதியாய் இன்னொரு தேசத்துக்கு போறது யாரு? யார் போறது? இந்த தேசத்துல இருந்து ஏதாவது ஒரு கான்ஃபரன்ஸ் வந்துச்சுன்னா, அப்படி இல்லைன்னு சொன்னா ஏதாவது ஒரு மீட்டிங்க்கு இந்த தேசத்துல இருந்து யாரு போவாங்க? அது சம்பந்தமான ஒரு மந்திரி போவாங்க. அதே போலதான் சபை இந்த தேசத்தின் பிரதிநிதியாக இருக்கும் பொழுதுதான் தேசம் ரட்சிக்கப்படும், தேசத்து ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போக முடியும். ஆனால் நம்முடைய சபையிலேயே, தேவனுடைய சபையிலேயே தேவனுடைய ரட்சிப்பு நிறைவேறாத பட்சத்தில் எப்படி தேசம் ரட்சிக்கப்பட முடியும்? சபையில பார்த்தீங்கன்னா அநியாயம் நடக்குது, சபையில பார்த்தீங்கன்னா அசுத்தங்கள் நடக்குது, சபையிலே நீதி செய்கிறவர்களும் இருக்கிறோம்,
பரிசுத்தம் உள்ள சபைகளும். எனவே தேவன் எல்லாரும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நீதி செய்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறவராய் இருக்கிறார். அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதன் பிரகாரமாய் நாம் செய்யும் பொழுதுதான் தேவன் நம்மை அவருடைய வருகையிலே சேர்த்துக் கொள்வார். யாருமே பரிசுத்தவான்கள் கிடையாது. யாருமே பரிசுத்தவான்கள் கிடையாது. எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் இருந்திருந்தோம். ஆனால் தேவன் கிருபையாய் என்னையும் உங்களையும் ரட்சித்திருக்கிறார். என்னையும் உங்களையும் ரட்சித்தவர் என் மூலமாய் உங்கள் மூலமாய் நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும், நம்முடைய பட்டணம் ரட்சிக்கப்பட வேண்டும், நம்முடைய தெருக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், நம்முடைய சுற்ற சூழல் ரட்சிக்கப்பட வேண்டும், நம்முடைய தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும், அதன் மூலமாய் மற்ற தேசங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அந்த பொறுப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த தேசத்தை ஆளுகிறது ஜனாதிபதியாக இருக்கலாம், பிரதம மந்திரியாக இருக்கலாம், ஏனைய மந்திரிகளாக இருக்கலாம். ஆனால் அவர்களுக்காய் ஜெபிக்கிற பொறுப்பை ஆண்டவர் யார் கொடுத்திருக்கிறார்? சபைக்கு தான் கொடுத்திருக்கிறார். மேலான அதிகாரங்களுக்காய் ஜெபியுங்கள், ராஜாக்களுக்காய் ஜெபியுங்கள், அதிகாரிகளுக்காய் ஜெபியுங்கள். யாருக்கு கொடுத்திருக்கிறார்? யாருக்கு கொடுக்கிறார்? உங்களையே என்னை நம்பிதான் கொடுத்திருக்கிறார். நானும் நீங்களும் அதை சரியாய் செய்யாதபடிக்கு, தகுதியோடு கூட செய்யாதபடிக்கு இருப்போமானால் யாருக்கு கணக்கு கொடுக்கணும்? இந்த தேசத்திற்கு தேசத்தின் நிமித்தம் யார் கணக்கு கொடுக்கணும்? நம்முடைய ஜனாதிபதியா நாமளா? சொல்லுங்க. நாம தான். அவங்க 5 வருஷத்துக்கு பிறகு மாறுவாங்க, மேக்சிமம் 10 வருஷம். சரி, சாவர மாதிரி இருந்து போட்டுமே. ஆனால் அவர்களுடைய ஆத்துமா முதல் கொண்டு இந்த தேசத்தின் ஒவ்வொரு நிலைக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது அவர்கள் கிடையாது, சபை. சபை என்று சொல்லுகிறது கட்டணம் கிடையாது, நானும் நீங்களும் தான் சபை. எனவே நானும் நீங்களும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக. நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 1வது வசனம்: அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடவியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான். டெய்லி எப்பெல்லாம் முடியும் அப்பெல்லாம் என்னது கடிந்து கொள்ளப்படுகிறோம். ஆவியானவர் பேசிட்டே இருக்கிறார், வசனம் பேசிட்டே இருக்குது, ஊழியக்காரங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, நம்முடைய உறவுகள் நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. பிரதர் நீங்க செய்யறது தப்பு, சிஸ்டர் நீங்க செய்யறது தப்பு, பிள்ளை நீ செய்யறது தப்பு, தம்பி நீ செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லி 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 எழுதப்படுகிறோம். நாங்கள் என்ன செய்கிறோம்? அவனுக்கு வேற வேலை இல்லை, அவருக்கு வேற வேலை இல்லை, அவங்க அப்படிதான், இவங்க அப்படிதான், நான் செய்யறது நான் செய்வேன், என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி நாம நினைச்சிட்டு இருக்கிறது நிமித்தமாய் நீதிமொழிகள் 29:1 சொல்லுகிற பிரகாரம் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டோம் தன் பிடரியை, இதுதான் பிடரி, அதை கடினப்படுத்துகிறவன் சடுதியில், திடீர்னு சொல்லி, அது எப்பன்னு சொல்லி தெரியாது, இப்ப நடக்கும் அப்புறம் நடக்கும், நாங்க ஒரு காலத்தை நிர்ணயிக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது சடுதியில், திடீர் என்று சொல்லி அவன் நாசம் அடைவான். இங்கிலீஷ்ல எப்படி மாறுது? வித்தவுட் ரெமெடி. வாய்ப்பே கிடையாது, ஒரு சந்தர்ப்பமே கிடையாது. பாருங்க, அந்த நேரம் சொல்ல முடியாது, சொல்லியிருந்தா செய்திருப்பனே, தெரிஞ்சிருந்தா நான் அப்படி இருந்திருப்பனே. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சடுதி, திடீர்னு சொல்லி அவனுக்கு வருகிறதான காரியங்களுக்கு அவன் முகம் கொடுக்க முடியாதபடி அவன் மரிக்க நேரிடும் அல்லது நாசமடைய வாய்ப்புகள் உண்டு. ஆண்டவர் சொல்லுவாங்க, கையில் இருக்கிற வரையும் தானே கம்பி சிங்களத்தில் சொல்லுவாங்க, கையில் இருக்கிற வரையும் தானே மாடு மேய முடியும். ஒரு மாட்டுக்கு ஒரு ஒரு அந்த கையில் ரோலம் ஃபுல்லாவோ அப்படி இல்லைன்னா 2 முடிச்ச சேர்த்து கழுத்தில் கட்டி விட்டுருவாங்க. இப்படிமான ஒரு போஸ்டர்ல ஒரு தூண்ல அப்படி இல்லை ஏதாவது ஒரு இடத்துல கையில் கட்டி விட்டுருவாங்க. அந்த மாடு என்ன செய்யும்? தன்னால் முடிஞ்ச அளவு இங்கே மேயும் 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 அப்படியே மேய்ஞ்சிட்டு ஃபுல்லாக போகும். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் என்ன செய்ய, அந்த மாடு இப்படியே சுற்றி சுற்றி அப்படியே மேய்ஞ்சிட்டு வரும் பொழுது தன்னுடைய கயிறு என்ன ஆகும்? கயிறு என்ன ஆகும்?
நீட்டிட்டே இருக்குமா? அந்த இடத்தை சுத்தி சுத்தி வர்றது நிமித்தமாய் கடைசியில அந்த தூணை சுத்தி சுத்தி கயிறு வந்து இருக்கிற நிமித்தமா கடைசியில வந்து தூணோட கூட சேர்த்துட்டு நிக்கும். அதுக்கு எப்படி போறதுன்னு சொல்லி தெரியாது. இப்படி சுத்துனா இப்படி சுத்துறதுனா தெரியாத நிமித்தம் தூணோட கூட சேர்ந்து இருக்கப்படும். எனவே நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரத்தை, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த காரியத்தை நாங்கள் சரியாய் பிரயோகப்படுத்துவோம் என்று சொன்னால் தேவனுடைய அனுக்கிரகம், தேவனுடைய கிருபை நமக்கு எப்பொழுதும் இருக்கும். எனவே நாம் செய்ய வேண்டியதை நாம் சரியாய் நிதானித்து வேத வார்த்தைக்கு ஏற்ப நாங்கள் செய்யும் பொழுது தேவன் நம்மை கிருபையாய் நடத்துகிறவராயிருப்பார். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 3வது அதிகாரம் 27வது வசனம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 3வது அதிகாரம் 27வது வசனத்திலே இப்படியாய் வாசிக்கிறோம். நான் உன்னோட பேசும்போது உன் வாயை திறப்பேன், அப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் இன்னினதை உரைத்தார் என்று அவர்களுடைய சொல்வாய். கேட்கிறவன் கேட்கட்டும், கேளாதவன் கேளாதிருக்கட்டும், அவர்கள் கலக விட்டார்கள் என்று சொல்லி ஆண்டவர் எசேக்கியேலுக்கு சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் எசேக்கியேலுக்கு என்ன சொல்லுகிறார்? நான் சொல்லுகிறதை உன்னுடைய வாயிலே வைப்பேன், நீ அதை அவர்களுக்கு சொல்லுவாய். கேட்கிறவன் கேட்கட்டும், கேட்காதவன் போகட்டும். அதுவே ஆண்டவர் சுதந்திரம் கொடுக்கிறார். இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். பிரசங்கம் பண்ணும் பொழுது எல்லாரும் கேட்கறீங்க. இதுல இந்த சபையில் இல்லாதவங்களும் கர்த்தருக்கு சித்தமானால் அவர்கள் விரும்பினால் யூடியூபிலே பார்ப்பார்கள். பார்த்து தங்களை திருத்திக் கொண்டால் திருத்திக் கொள்ளட்டும், இல்லாட்டி போகட்டும். ஆண்டவர் சொல்றார், கேட்டா கேட்கட்டும், கேட்காட்டி போகட்டும். அவர்கள் கலக விட்டார் என்று சொல்லி ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். சொல்ல வேண்டியது நம்முடைய வேலை, சொல்ல வேண்டியது என்னுடைய வேலை, சொல்ல வேண்டியது உங்களுடைய வேலை, கேட்க வேண்டியது நம்முடைய வேலை, கேட்க வேண்டியது என்னுடைய வேலை. கேட்கிறதும் கேட்காததும் அது நம்மை பொறுத்தது. அவர் என்ன சொல்றது, நாம் என்ன கேட்கறது? அவர் ஒழுங்கா இருக்காரா? உங்களோட கூட ஆண்டவர் ஒரு முறை தான் பேசுறார். ஒவ்வொரு செய்தியிலையும் தேவன் உங்களோடு கூட ஒரு முறை தான் பேசுறார். ஆனால் ஒவ்வொரு செய்தியிலும் ஆண்டவர் என்னோட 2 முறை பேசுறார். எப்படி? செய்தியை ஆயத்தப்படுத்தும் பொழுது பேசுகிறாரு, அந்த செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும் பொழுது பேசுகிறேன். அப்ப எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்கப்படும். எனக்கு நல்லா தெரியும். என்னிடத்திலே கர்த்தர் அதிகமாய் 2 முறை பேசினா நான் அதுக்கு அதிக பாத்திரவானாய் இருக்கிறேன் கணக்கு ஒப்புவிக்கிறது. அதே போல நீங்க கேட்கிறவங்களுக்கு நீங்களும் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவனாய் இருக்கு. ஆண்டவர் சொல்றார், கேட்கிறவன் கேட்கணும், கேட்காதவன் அவன் பேர்பட்டவன் என்று சொல்லி எனக்கு தெரியும் என்று கர்த்தருக்கு தெரியும். ஆனாலும் நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், நானும் நீங்களும் ஆண்டுடைய வருகையிலே அவருக்கு முன்பதாய் நிற்க வேண்டும், அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காய் அன்றாடம் தேவன் நம்மீது வைத்த அன்பின் நிமித்தமாய், என்னையும் உங்களையும் அவர் நேசிக்கிறது நிமித்தமாய் அன்றாடம் தேவன் நமக்கு போதித்துக் கொண்டு கற்றுக் கொடுத்து கொண்டே வார்த்தையின் மூலமாய் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். அந்த அளவுக்கு தேவன் நம்மை நேசிக்கிறார். மற்ற திருச்சபைகளோடு கூட ஒப்பிடும் பொழுது தைரியமாய் நான் கர்த்தருடைய பீடத்திலிருந்து நான் சொல்ல முடியும். மற்ற சபைகளுக்கு பேசாத வார்த்தைகளை கர்த்தர் நம்முடைய சபைக்கு பேசுகிறேன். அன்று ஒரு மூத்த ஊழியக்காரனோடு கூட பேசும் பொழுது அவர் சொன்னார், கிட்டத்தட்ட 40-50 வருஷம் ஊழிய அனுபவம், என் வயசும் அவருடைய ஊழிய அனுபவம் உண்டு. அவர் சொல்லும் பொழுது சொன்னார், இந்த சபைகள் சபைகளாகவே இல்லை, சபைகளிலே ஒற்றுமை கிடையாது, சபைகளிலே சமாதானம் கிடையாது, சபைகளிலே மனுஷனுடைய மனமாற்றம் கிடையாது, சபை காட்டில் உலகம் இன்னைக்கு எவ்வளவோ நல்லது அப்படின்னு சொல்லி வேதனையோடு கூட சொன்னார். ஒரு மூத்த ஊழியக்காரர், அவருடைய பலவீனத்தின் மத்தியில் நாங்க சொல்ல கிடையாது. அப்ப அதாவது அதை சொல்லுகிற காரியம் என்னுடைய வயதும் அவருடைய ஊழியமும் ஒன்று. எனவே நாம் தேவன் நமக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கும் பொழுது நாம் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 2 நாளாகமத்தின் புத்தகம் 36வது அதிகாரம் 16வது வசனம். 36வது அதிகாரம் 16வது வசனம். ஆனாலும் அவர்கள்
தேவனுடைய ஸ்தானாதிபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியினால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயம் இல்லாமல் போயிற்று. 2 நாளாகமம் 36வது அதிகாரம் 16வது வசனம். தேவனுடைய ஸ்தானாதிபதிகளை பரியாசம் பண்ணி என்ன செய்யறாங்களா? தேவனுடைய ஸ்தானாதிபதிகளா, அம்பாசிடர்ஸா வந்து அவருடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கும் பொழுது என்ன செய்கிறோம்? பரியாசம் பண்ணுகிறோம். இல்லையா? நெஞ்சுக்குள்ள மனசுக்குள்ளேயே ஒரு நக்கல் படிக்கிறோம். ஒரு பெரிய யோக்கியமானது ஆளப்பாரு அப்படின்னு சொல்லி நாம பரியாசம் பண்ணுகிறோம். அடுத்து என்ன செய்கிறோம்? அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்கிறோம். எனக்கு தெரியாத வார்த்தையா, நான் வாசிக்காத வார்த்தையா, இதெல்லாம் ஒரு வார்த்தையா? அவரோட பிரசங்கம் எப்படி இருக்கும், இவரோட பிரசங்கம் எப்படி இருக்கும் சொல்லி நம்ம என்ன செய்துட்டு இருக்கிறோம்? அசட்டை பண்ணுகிறோம். அவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுறோம். அதாவது கடிந்து கொள்ளுதலை நாங்கள் விரும்புறது கிடையாது. நம்முடைய சபையில் அப்படி கிடையாது. எப்பவுமே கடிந்து கொள்ளுகிறது தான் இருக்குது. ஏன் கடிந்து கொள்ளுது? அதாவது அதுதான் ஆவியானவர் வந்ததே அந்த நோக்கம் தான். ஆவியானவர் வரும் பொழுது கடந்த வாரத்திலே நாங்கள் பார்த்தோம், அவர் நீதியை குறித்தும் என்னது பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்துள்ளார். அதுதான் ஆண்டவர் செய்யும். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ கீழாகாமல் மேலாவாய், நீ இடம் கொண்டு பெருகுவாய். இத்தனை வாக்கு தத்தங்களும் நமக்கு வேற யாருக்குமே கிடையாது, உலகத்தில் உள்ளவங்களுக்கு கிடையாது. வேதத்தில் இருக்கிற அத்தனை வாக்கு தத்தங்களும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, வேற யாருக்கும் கிடையாது. அப்ப இந்த வாக்கு தத்தங்கள் இதை சொல்லி நாங்கள் பிரசங்கிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வாசிக்கும் பொழுதே இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து சேருகிறது. இதை நாங்கள் தனியா பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறது, அந்த ஆசீர்வாதங்களை எப்படி நாங்கள் தக்க வைத்துக் கொள்ளுகிறது, அந்த ஆசீர்வாதம் என்னை விட்டு போகாதபடிக்கு எப்படி நான் பார்த்துக் கொள்ளுகிறது என்பதை தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம். பசியா இருக்கிறவனுக்கு சாப்பாடு கொடுக்கிறத விட அந்த பசியை போக்குகிறதுக்கு என்ன செய்யணும்? வழியை காண்பிக்க வேண்டும். அதுதான் நிறைய பேர் சொல்லுவாங்க. மீனை கொடுக்கறத விட மீனை எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தோம்னா அவனுக்கு என்னைக்குமே சாப்பிட்டுக்கலாம். இன்னைக்கு மட்டும் மீனை கொடுத்து தப்பா சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்துட்டா அன்னையோட மீன் தீர்ந்து போயிருக்கு. ஆனா அந்த மீனை எப்படி பிடிக்கிறதுன்னு சொன்னா அவனுக்கு தேவையான பொழுதெல்லாம் என்ன செய்யலாம்? மீனை பிடிச்சுக்கலாம். அவனுக்கும் உண்டாயிருக்கும், அவனுடைய குடும்பத்துக்கும் உண்டாயிருக்கும், இன்னும் அநேகருக்கும் அது உண்டாயிருக்கும். அவருடைய தீர்க்க தரிசிகளை நிந்தித்தபடினால், தீர்க்க தரிசனம் வரும்பொழுது நாங்கள் என்ன செய்கிறது? பார்த்துக்கலாம். ஏப்ரல் மாசத்துல என்ன நடக்கும் சொல்லி ஆண்டவர் தெளிவாய் சொன்னார். மீன் தொழில் பாதிக்கப்படும், கடல் தொழில் பாதிக்கப்படும் சொல்லி ஆண்டவர் தெளிவாய் சொன்னார். இதெல்லாம் நம்முடைய தேசத்தில் நடக்கலையா? இயற்கைக்கு மாறான காலநிலை உண்டாயிருக்கும் என ஆண்டவர் சொன்னார். திடீர்னு சொல்லி மழை பெய்யலையா, வெயில் அடிக்கலையா, காத்து அடிக்கலையா? இதெல்லாம் சின்ன காரியம். சில நேரம் நமக்கு தான் அவரு ஏதோ சொல்றாரு, நான் ஒண்ணுமே சொல்றது கிடையாது. கர்த்தர் சொல்லுகிறதை எழுதி வைத்து நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் சொன்னது எல்லாவற்றையும் ஆண்டவர் நடத்திட்டு இருக்கிறார். அப்ப நாம என்ன செய்யணும்? சில நேரங்களில் தீர்க்க தரிசனங்களை நாங்கள் அற்பமாய் எண்ணுகிறோம், அசட்டை செய்கிறோம். அதன் நிமித்தமாய் அதற்கு நோம் கொடுக்க வேண்டியதாய், அந்த சூழ்நிலைக்கு நாங்கள் நோம் கொடுக்க வேண்டியதாய் தள்ளப்படுகிறோம். கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது. இதெல்லாம் நாம செய்கிறது நிமித்தமா என்ன நடக்கிறதா? அவருடைய கோபம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயம் இல்லாமல் போயிற்று. இதுல நாங்க பார்க்கணும் சொன்னா there is no remedy. அதுக்கு வாய்ப்பே தப்புறதற்கு வாய்ப்பே கிடையாது. எனவே நமக்கு கர்த்தர் கொடுத்த அந்த நேரத்தை, நாங்கள் கொடுத்த வாய்ப்பை சரியாய் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பஸ் வரும் பொழுது என்ன செய்யணும்? கையை போடணும். பஸ் நின்றோன்னு என்ன பண்ணும்? ஏறி போன பிறகு போயிட்டு விட்டுட்டு போயிட்டு அவனுக்கு கொஞ்ச நேரம் நிற்க முடியாது. போன நேரத்துக்கு நிற்க மாட்டான், அவன் நேரத்துக்கு நிற்பான். அவன் நேரத்துக்கு நாம தான் ஏறணும். கர்த்தர் நமக்கு இந்த நேரத்தை கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பை நாம தான் பயன்படுத்தணும்.
ஏன் ஆண்டவர் கொஞ்சம் லேட்டா வந்திருக்க வேண்டியது தானே? அப்போ வந்து நான் போயிருப்பேன் தானே. லேட்டா வந்தாலும் இதான் நடக்கும். இன்னைக்கு வந்தா கொஞ்சம் பேராவது போயிடும். நான் நிறைய ஊழியக்காரர்கிட்ட சொல்றதான ஒரு காரியம், இன்னைக்கு ஆண்டவர் வந்தா கொஞ்சம் பேராயினும் தேர்வோம், போயிடும். இன்னும் கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இருக்கிறவனும் இல்லாம போயிடும். டிசம்பர் மாசம் எக்ஸாம் நடந்தா என்ன ஆகும்? கொஞ்சம் பேராவது பாஸ் ஆகும். அதே எக்ஸாம் மார்ச் மாசம் நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? 3 மாசம் எக்ஸ்ட்ரா இருக்கு தானே, பார்த்துக்கலாம். இந்த 3 மாசம் எப்படி போகணும் நமக்கே தெரியாது. 3 மாசம் இருந்தாலும் அந்த 3 மாசத்தையும் நாங்கள் தகுதியாய் ஆயத்தப்படுத்தினால்தான் 3வது மாசத்துக்கு நாங்க ஞாபகம் இல்லைன்னு நம்ம எல்லாருமே மறந்து போயிடும். யாருக்காவது நீங்க 3வது 4வது கிளாஸ்ல படிச்சது ஞாபகம் இருக்குதா? இருக்குதா இல்லையா? ஒரே ஒரு பாட்டு மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு. 5ஆம் கிளாஸ்ல நினைக்கிறேன். வரப்புயர நெல்லுயரும் நெல்லுயர அப்படின்னு ஒன்று இருந்துச்சு தானே, அது மட்டும் இருக்குது. மற்றெல்லாம் மறந்து போச்சு. அதுவும் அந்த நேரத்தில் அது எப்படின்னு சொன்னா பச்சை கலர்ல, பச்சையும் வெள்ளையிலும் கருப்புலையும் தான் படம் வரைஞ்சிருக்கு. இப்ப மாதிரி மல்டி கலர் கிடையாது. அது ஞாபகம் இருக்கிறதே பெரிய விஷயம். படிச்சேன்றதுக்கு ஒரு ஆதாரம். ஸ்கூலுக்கு போயிட்டு 5ஆம் கிளாஸ் படிச்சிருக்கிறேன்றதுக்கு அதுதான் ஆதாரம், வேற எதுவுமே கிடையாது. அது போல வேதம் நம்முடைய மனசுல எப்போ இருக்கும்? எபிரேயருடைய நிருபம் 9வது அதிகாரம் 27வது வசனம். எபிரேயருடைய நிருபம் 9வது அதிகாரம் 27வது வசனம். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தில் படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே, நமக்கு ஒரே பிறப்பு, ஒரே மரணம், ஒரே நியாயத்தில், அல்லது ஒரே பிறப்பு ஒரே முறை ஆண்டவர் வரும் பொழுது அவரோடு கூட நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டால் நமக்கு நியாயத்திற்கு கிடையாது. ஆனா இன்னும் அனைவரும் சொல்லுவாங்க 7 பிறப்பு இருக்கு. இந்துக்கள் அது பௌத்தத்துக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? 7 பிறப்பு. இந்த 7 பிறப்புக்கு பிறகுதான் அவங்களுக்கு ஒரு முடிவு உண்டு. அது அந்த முடிவு என்னன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அந்த முடிவை தேடிதான் இங்க வந்தார் ஒருத்தர். அவரை பிடிச்சி என்ன பண்ணாங்க? உட்கார வச்சுட்டாங்க. அவர் என்ன சொன்னாரு? எறும்பை கொள்ளக்கூடாது. இன்னைக்கு என்ன பண்றாங்க? எறும்பல்ல மனுஷனை கொள்ள இருக்காங்க. அவருடைய போதனைகளையே மறந்துட்டாங்க, பின்பற்றது கிடையாது. ஆனாலும் அவர் தான் தெய்வம். அதே போல நம்ம ஆண்டவரும் சொன்னார், ஒருவன் பசியா இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு. அப்ப அவனுடைய தலையில நீ என்ன செய்வாய்? எரித்தனலை கொட்டுகிறவனாய். நாம செய்யறோமா? எல்லாமே கேட்கிறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றுகிறது கிடையாது, கடைபிடிக்கிறது கிடையாது. அதனாலதான் ஆண்டவர் பார்த்தாரு, இவங்க சொன்னாலும் திருந்த மாட்டாங்க, அடிச்சாலும் திருந்த மாட்டாங்க, இதை திருத்துறதுக்கு வேற வழியே கிடையாது. ஆனா அவங்க போக்கிலேயே விட்டுரும் சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்றாரு. எங்க சொல்றாரு? கடைசியில சொல்றாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 11வது வசனத்துக்கு பிறகு எத்தனை வசனம் இருக்குது? 10 முடியுது. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் எத்தனையாவது வசனத்துல முடியுது? 21வது வசனம். அதுக்கு பிறகு 10 வசனம் தான் இருக்கு. 10 வசனத்துக்கு முன்ன ஆண்டவர் பார்த்தாரு, சரியில்லை, அவரே டயர்ட் ஆகிட்டாரு. சொல்லி டயர்ட் ஆகி டென்ஷன் ஆகி ஆண்டவர் சொல்றாரு, எப்படி வேணாலும் பாவம் சரியா செஞ்சுட்டு, அநீதி சரியா செஞ்சுட்டு, அக்கிரமம் சரியா செஞ்சுட்டு, கோபப்படுறியா பட்டுடு, எரிச்சல் படுறியா பட்டுடு, நிந்திக்கிறியா நிந்திச்சு, நீ செய்யறது செய். அதுக்கு அடுத்த வசனம், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலன் என்னோடு சுதந்திரத்தை கொடுத்துட்டு அடுத்தவா வேண்டியது செஞ்சுட்டு வந்து பார்க்கும் பொழுது நீ எந்த நிலையில இருக்கிறாயோ அந்த நிலைக்கு ஏற்றதாய் நான் உனக்கு நியாயத்திற்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர்
நமக்கு ஃப்ரீயா கொடுத்திருக்கிறார். எதை வேணாலும் பண்ணலாம். பிரசங்கினுடைய புத்தகம் 11வது அதிகாரம் 9வது வசனம். பிரசங்கி 11வது அதிகாரம் 9வது வசனம். வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு. பிரசங்கி 11:9. வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். என்ன அழகான வசனம். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இந்த ஆனாலும் அது ரொம்ப மோசமானது. வேதத்தில் இருக்கிற ஆனாலும் ரொம்ப மோசமானது. ஏன் சொல்றாருன்றது நமக்கே புரியாது. பட் பட் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று பண்ண. வாலிபனே, நீங்க சொல்லலாம் இதெல்லாமே ஆண்டவர் யாரும் சொல்லியிருக்காரு? வாலிபருக்கு தான் சொல்லியிருக்காரு, நம்ம பிள்ளைகளுக்கு தான் சொல்லியிருக்காரு, நமக்கு கிடையாது. ஆனா ஆண்டவருடைய வேதத்தின் பிரகாரம் நாம 900 வருஷம் வாழ வேண்டியவங்க இன்னைக்கு எத்தனை வயசு வரை வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? எத்தனை வயசு? 70 வயசு. பலத்தின் மிகுதியினால் 80 வயசு. சராசரியாய் வேதத்தில் நாங்கள் பார்க்கும்போது 924 வருஷங்கள் வாழணும். மெத்துசாலா எத்தனை வருஷம் வாழ்ந்தார்? 900 கிட்டத்தட்ட சரி ஞாபகம் இல்லை, வேதத்தில் இருக்கு. புரியுதா? அப்ப 900 வருஷங்கள் வாழ்ந்தவர்கள் நோவாவின் நாட்களுக்கு பின்புதான் 120 வருஷங்கள். மோசே சொல்லுகிற பிரகாரம் 90வது சங்கீதம் சொல்லுகிற பிரகாரம் 70 வருஷம். இன்னைக்கு பிறந்த பிள்ளையே மறைச்சு போகுது. ஆனால் அன்று எகிப்திய மருத்துவச்சிகள் போய் சொன்னாங்க, நான் போறதுக்குள்ளேயே அவங்க பிள்ளை பெற்று எடுத்துறாங்க, புஷ்டியும் பருமனுமா இருக்கிறாங்க, அவர்களுக்கு பலன் உண்டு. காலை 85 வயசுல சொல்றாரு, அந்த மலை தேசத்தை எனக்கு தருவீராக. அந்த மலை தேசத்தை நான் இடத்துல கேட்ட பொழுது எனக்கு வயசு எப்ப 40 வயசு. இன்னைக்கு எனக்கு 85 வயசு. ஆனாலும் அந்த மலை தேசத்தை எனக்கு தான் அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் கொண்டுட்டு நான் அதை சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன். 85 வயசுல காலேபுக்கு அதே பலன் இருந்தது. வேதத்துல பார்க்கும் பொழுது ஆபிரகாம் எத்தனை வயசுல பிள்ளை பிறந்தாரு? பிள்ளை பிறந்தது எத்தனை வயசு? 100 வயசு. 75 வயசுல வாக்குத்தத்தம் பண்ணப்படுகிறது. 25 வருஷங்கள் காத்திருக்கிறார். 100 வயதுல பிள்ளை. அப்ப 100 வயசுல தான் அவர் பிள்ளையே படுறாரு. நம்முடைய நிலை என்ன? ஆனா நாம் எல்லாரும் ஆண்டோட பார்வையில் எல்லாருமே பிள்ளைகள். அதனால ஆண்டவர் எல்லாரும் புது வயசு சொல்றார், வாலிபனே உன் நிலைமையின் சந்தோஷப்படும். நைட் கிளப்புக்கு போகணுமா போ, பப்புக்கு போகணுமா போ, ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணுமா போ, பார்ட்டிக்கு போகணுமா போ, ஃபேஸ்புக் பார்ட்டிக்கு போகணுமா போ, எல்லாத்துக்கும் போ. உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாகட்டும். உன் இருதயம் என்னென்ன விதத்தில் உன்னை சந்தோஷப்படுத்த முடியுமோ, ஃபேஸ்புக் பார்த்து சந்தோஷப்படுறியா? படி. என்ன சொல்லுவாங்க அது? இந்த குணம். இன்னைக்கு யூடியூப் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒன்று தேவ செய்தி மேல வரும், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்ன வரும்? நாங்க பார்க்க கூடாத ஒண்ணு வரும். சில நேரம் அதையும் பார்த்து மூணாவது போகணும், நம்ம மனசு என்னாகும் யோசிக்கும். அதான் பார்ப்போமே, என்னதான் இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு. அதனால ஆண்டவர் சொல்ற, உன் இருதயத்தின்படி உன்னை இருதயம் உன்னை சந்தோஷப்படுது. எப்படியெல்லாம் சந்தோஷப்பட முடியுமோ குறிப்பாக உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. உன் நெஞ்சின் வழிகளிலும் கண்ணின் காட்சிகளிலும் நட. அப்படிதான் சிம்சோன் நடந்தார். கடைசியில கண்ணை பிடுங்கி மாவரைக்க விட்டான். ஆனாலும் எல்லாவற்றையும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று கர்த்தர் நமக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். இந்த சுதந்திரத்தை நாங்கள் சரியாய் பயன்படுத்துவோமானால் தேவனுடைய வருகையிலே நாங்கள் அவரோடு கூட காணப்படுவோம். இல்லை என்று சொன்னால்
தேவனுடைய நியாயத்திற்கு ஏதுவாய் நாங்கள் கைவிடப்பட்ட கூட்டத்தில் இருக்கணுமா அல்லது தேவன் வெளிப்படும் பொழுது அவரோடு கூட போக வேண்டுமா என்று தீர்மானிக்கிற இடம் தான் சபை. அதுதான் சபை. அதான் சபை. நமக்கு போதிக்கிற இடம், நம்மை நல்வழிப்படுத்துகிற இடம். பிரின்சிபல், ஸ்கூல் பிரின்சிபல், அவர் யாருக்கு கணக்கு கொடுக்கணும்? அவர் எதுக்கு கணக்கு கொடுக்கணும்? சொல்லுங்க மாஸ்டர். பிரின்சிபல் யாருக்கு கணக்கு கொடுக்கணும்? ஸ்கூல் டீச்சர்ஸ் மெயினா. சரியா? அப்ப டீச்சர்ஸ் யாருக்கு கணக்கு கொடுக்கணும்? பிரின்சிபலுக்கு கணக்கு கொடுக்கணும். ஆனா அவங்க யார பேரண்ட்ஸுக்கு கணக்கு கொடுக்கணும். அவங்கள்ட்ட இருக்க பிள்ளைகளுக்கு வகை சொல்லணும், கணக்கு கொடுக்கணும். நம்ம பிள்ளை படிக்கலன்னா யார்கிட்ட போய் கேட்போம்? பிரின்சிபல்கிட்ட போய் கேட்போமா? டீச்சர்கிட்ட போய் கேட்போம்? டீச்சர்ஸ் தான் போய். அது எல்லா டீச்சர்ட்டையும் போய் கேட்கறது கிடையாது. மேத்ஸ்ல பிள்ளை வீக்குனா மேத்ஸ் டீச்சர்கிட்ட போய் கேட்போம். சயின்ஸ்ல பிள்ளை வீக்குனா சயின்ஸ் டீச்சர்கிட்ட போய் கேட்போம். தமிழ்ல பிள்ளை வீக்குனா தமிழ் டீச்சர்கிட்ட போய் கேட்போம். யாராவது என் பிள்ளை விளையாடுறா இல்லைன்னு சொல்லி போய் பிடி டீச்சர்கிட்ட கேட்டிருக்கிறோமா? சொல்லுங்க. என் பிள்ளை விளையாடுறானே கிடையாது. என் பிள்ளை என்னது கோல் அடிக்கிறானே இல்லை. ஏம்மா சொல்லுங்க. அவன் வீட்டுல இருந்தா விளையாண்டுட்டே இருக்கிறான். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? ஸ்கூலுக்கு அனுப்புறோம். அங்கேயாவது போய் படிக்கணும். ஆமாவா இல்லையா? அதே போலதான் நாம என்ன செய்யணும்? அப்ப பிடி டீச்சர் இருந்தாலும் கூட நாங்க பிடி டீச்சர்கிட்ட போய் கேட்கறது கிடையாது. அது போலதான் சபை நம்மை தேவனுடைய வரைக்கு தயார்படுத்துகிறது. ஆண்டவர் கேட்பார், என்கிட்ட இந்த காரியங்களை சொல்லி கொடுத்திருக்கிறியா? சொல்லி கேட்டு அவர் இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண வேண்டியது யாருடைய வேலை? மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிற பிரகாரம் ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தகப்பனும் நம்முடைய பிள்ளைகளுக்கு உத்தரவாதம். வேதத்தின்படி ஓய்வு நாளிலே அல்லது கர்த்தருடைய நாளிலே ஆராதனை முடிந்த பின்பதாய் காலையிலிருந்து சாயந்தரம் வரை நாம் என்ன செய்ய வேண்டியவர்களா இருக்கும்? உட்கார வச்சு குடும்பத்துக்கு போதிக்க வேண்டியவர்களா இருக்கும். போதிக்கிறோமா? வேதத்தின்படி எதுவுமே நம்ம செய்யறது கிடையாது. ஆனா பரலோகத்துக்கு மட்டும் போயிடணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். எனவே தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு வேதத்தை கரத்திலே கொடுத்திருக்கு. நாம் போதிக்கிறனோ இல்லையோ, வேதம் நம் ஒவ்வொருடைய கரத்திலும் இருக்கிறது. வாசிக்க வேண்டியது, ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியது, அதன்படி நடக்க வேண்டியது நம்முடைய வேலை. யாருமே சாக்கு போக்கு சொல்லுகிறதுக்கு இடமில்லை. அதனாலதான் ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்தின் கடைசி அதிகாரத்துல 11வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம். ஆண்டவர் நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்க, அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் வரும் பொழுது அவரோடு கூட நிற்க நாங்கள் தகுதியாய். ஹல்லேலூயா. கேட்ட வார்த்தையை கேட்கிறதாய் மாத்திரம் இருக்கிறாங்க. அதை நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் ஆகியும் கடைபிடிக்க பிரயாசப்படுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. சோமன்லாம் சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, உங்கள் பரலோக பிதாவே, தேவரே எனக்கு கற்றுத்தந்து உடைய பிள்ளைகளுக்கு போதிக்கும்படியாய் சொன்னதை இதோ நான் போதித்திருக்கிறேன். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயம் என்று சடுதிலே நாசமடைவான் என்று சொன்னீரேன். பிரசங்கியின் புத்தகம் 11வது அதிகாரம் 9வது வசனத்திலே நம்முடைய நெஞ்சின் வழிகளிலும் நம் கண்ணின் காட்சிகளிலும் நடக்கும்படியான சுதந்திரத்தை கொடுத்த போதிலும் கடைசியிலே சொன்னீரே, தேவனுடைய நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று சொன்னார். அந்த நியாயத்திற்கு தப்பி உம்முடைய சமூகத்திலே, பரலோகத்திலே, உம்முடைய பிரசன்னத்திலே பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாய் நின்று ஆண்டவரே, இடைவிடாதபடி சேனைகளின் கர்த்தர்
பரிசுத்தர் 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 என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் என்னையும் எங்களையும் தகுதிப்படுத்துகிறார். கேட்ட நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தையின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவே, ஆமென்.